குழம்பெல்லாம் டேஸ்ட் நல்லா இருந்ததாங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க இப்படியே குடுத்தீங்கன்னா நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அத கேட்கலாமா கூடாதான்னு தெரியல. ஐயோ! எது வேணும்னாலும் கேளுங்க. ஆனா, கட மட்டும் தயவு செஞ்சு கேட்றாதீங்க. ஐயோ! காசெல்லாம் கேட்க மாட்டேங்க. நீங்க எவ்வளவு நாளா இந்த மெஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மெஸ்ஸ ஓப்பன் பண்ணேங்க. ம்ஹ்ம். சரியா இன்னும் 1 மாசம் கூட ஆகலைங்க. ஓஹோ! நீங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? ஆ. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு வெறும் 4, 5 பேர் தாங்க சாப்பிட வராங்க. ஓ! அப்படிங்களா? உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு ஈரோடுங்க. ஈரோடுனா சிட்டியா? இல்ல பக்கத்துல கிராமமா? ஈரோட்லேருந்து ஒரு 10, 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமங்க. அப்படியா? நீங்க மட்டும் தான் இந்த மெஸ்ஸ வச்சு நடத்துறீங்களா? இல்லன்னா ஹெல்ப்புக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா? அஹ், இல்லங்க. நான் மட்டும் தான் தனியா நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓஹோ! வேலைக்கெல்லாம் ஆளு வச்சா கட்டுப்படி ம். ஆகாதுங்க. யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வொர்க் ஈஸியா இருக்கும்லங்க? இந்த மெஸ்ல கிடைக்கிற லாபம் என் ஒருத்திக்கே பத்தாதுங்க. ம். உதவிக்கு வேலைக்கு ஒரு ஆளு வச்சோம்னா, அவங்களுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதனால தான் நான் யாரையும் வேலைக்கு வச்சுக்கலங்க. ஆமாமா. நீங்க சொல்றதும் சரிதாங்க. ஆ, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே ஆ இல்ல? நான் ஒரு சின்ன கம்பெனில வேல பார்க்குறேங்க. ம்ஹ்ம். மாசம் ரூ. 30,000 சம்பளம் கிடைக்குது. இங்க ஒரு மேன்ஷன்ல ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஹோட்டல்ல தான் சாப்பாடு. அங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க. நல்ல சாப்பாடு எப்படா சாப்பிடுவோம்? இந்த ஹோட்டல் சாப்பாடுக்கு ஒரு முடிவே கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அந்த நேரத்துல தான் அதிர்ஷ்டவசமா உங்க மெஸ்ஸ பத்தி கேள்விப்பட்டேங்க. ம். வந்து சாப்பிட்டா அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி அவ்ளோ திருப்தியா இருந்ததுங்க. நீங்க மட்டும் தான் இந்த மெஸ் நடத்துறீங்கன்னா, உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா? ஆ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களாங்க? அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அப்படிங்களா? எப்படிங்க? ஆமாங்க. போன வருஷம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க வீட்டுக்காரர் வந்த வேன் மேல ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சுங்க. அந்த வேன்ல டிராவல் பண்ண நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல என் வீட்டுக்காரரும் ஒருத்தரு. ஐயய்யோ! அப்புறம் என்னாச்சுங்க? ம். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையே தனிமரமா ஆயிருச்சு. என்னோட நெலைமை இப்போ இங்க மெஸ் நடத்தி பொழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட்ல ஆ, என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோங்க. ஆனா, அதுக்குள்ள எல்லாம் தலைகீழா ஆயிடுச்சு. சாரிங்க. உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டு நீங்க வருத்தப்படுற மாரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. சாரிங்க. ரொம்ப சாரிங்க. பரவாயில்லங்க. விடுங்க. சரி, உங்க ஃபேமிலில எங்க இருக்காங்க? எனக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாதுங்க. வயசான அம்மாவும், அப்பாவும் தான். அவங்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்ப நான் மட்டும் தனிமரமா தான் இருக்கேன். ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரிங்க. நான் கிளம்புறேங்க. டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளிய போற வேல இருக்கு. சரிங்க, போயிட்டு வாங்க. தினமும் இதே மாதிரி இங்கேயே வந்து சாப்பிடுங்க. ம். நீங்க ஒவ்வொரு தடவ இங்க வந்து சாப்பிடும்போதும், அப்பப்ப காசு குடுத்துட்டு ஆ. இருக்கீங்க இல்லையா? பேசாம மாசத்துக்கு இவ்ளோன்னு அக்கவுண்ட் வச்சுக்கலாம்ல. இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா இருக்கே! நான் மாச சம்பளம் வாங்குறதால, என்கிட்ட எப்பவும் காசு இருந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால மாசம் மாசம் குடுக்கறது தான் எனக்கு செட் ஆகும். ஆமா, மாசத்துக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா, அத நான் குடுத்துடுறேன். ஆ, மாசத்துக்கு ரூ. 6,000ங்க. ஆ, மதியம் சாப்பாட்டுக்கு ரூ. 100 ஆகுது. ஆ, காலையில டிஃபனுக்கும், நைட்டு டிஃபனுக்கும் ரூ. 50 ரூ. 50 ஆகுது. ஆ. அதனால தான் மாசத்துக்கு ரூ. 6,000 ம். கேட்டேன். உங்க சாப்பாடுக்கு 6,000 இல்லங்க, 60,000 கூட குடுக்கலாம். அவ்ளோ டேஸ்ட்டா சமைச்சு போடுறீங்க நீங்க. அட்வான்ஸ் ஏதாவது குடுக்கணுங்களா? ஆமாங்க. நானே இப்ப தானேங்க மெஸ் ஆரம்பிச்சேன். ஆ, அதனால என்கிட்ட பெருசா அவ்வளவா காசு கிடையாது. ம். அதான் நீங்க அட்வான்ஸ் குடுத்தீங்கன்னா, ஆ. அத வச்சு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிப்பேன். சரிங்க. நாளைக்கு இங்க சாப்பிட வரப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் காசு தரேன். அட்வான்ஸ் எவ்வளோ தரணும்? 3000 மட்டும் குடுத்தா போதுங்க. பேலன்ஸு அப்புறமா குடுங்க. ம். சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். ம். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. இவர் மூலமா ஒரு 4, 5 கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா, அதுவே போதும். நமக்கு கஷ்டமே இருக்காது. ம்.
என்ன மேடம் ம். எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அ. சரிங்க. சாப்பாடு ரெடியா இருக்கா? அன்லிமிட்டட் மீல்ஸ்ன்னு எனக்கு நல்லா ஆசை காட்டி விட்டுட்டீங்க. ம். அதனால தான் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலான்னு வந்திருக்கேன். நான்வெஜ் கூட நம்மகிட்ட இருக்குல்ல. ஆ அன்லிமிட்டட் மீல்ஸு ரெடியா தான் இருக்குங்க. சாப்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ம். சரிங்க. சரி வாங்க. உட்காருங்க. சரி, சரி. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. ஆ. எனக்கு செம்ம பசியா இருக்குங்க. ம். நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டுருவோம் போல இருக்கு. ஆஹா. பசியில உயிரே போயிடும் போல இருக்குங்க. சரி, சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு ம். வந்துர்றேன். நனனனதனனனனா. ஆ. ம். நனனனனன. இருங்க நானே வைக்கிறேன். ம். அ ஐயோ! ஏங்க? ஐயோ! சுட்டுருச்சுங்களா? இப்பதான் குழம்பு அடுப்புலேருந்து எடுத்துட்டு வந்தேங்க. இந்தாங்க முதல்ல தண்ணிய குடிங்க. இந்தாங்க. இவ்ளோ ஸ்பீடாவாங்க சாப்பிடுவீங்க? ஆ. ம். அ, பா! அ, டேஸ்ட் செமையா இருக்குங்க. ம். அ. ஏங்க சாப்பாடு ரொம்ப சூடா இருக்குதுங்க. ம். திரும்பவும் வாய் சுட்டுற போது பாத்து. ஏங்க பசியில எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. எனக்கு இருக்கிற பசிக்கு இந்த ஸ்பீடே ரொம்ப கம்மிங்க. ஆ, சரி நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. எடுத்துட்டு வந்து தரேன். ம், ம், ம். ஏங்க சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆ, ஆ. கொஞ்சம் இருங்க. இதோ எடுத்துட்டு வரேன். ம், இந்தாங்க. ம், உங்களுக்கு இன்னும் எவ்ளோ வேணாலும் கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. ம். இன்னைக்கு சாப்பாடும் சரி, குழம்பும் சரி, எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடுங்க. ஓகேவா? சரிங்க. இன்னைக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறேன். ம். ம், ம். பா! செமையா இருக்குங்க. குழம்புனா இப்படிதான் இருக்கணும். அ ப்பு. என்னங்க? ஆ? கொஞ்சம் இங்க வாங்க. ம். சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. இந்தாங்க காசு வச்சுக்கங்க. ம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நம்ம மெஸ்ஸ பத்தி சொன்னீங்களாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியாச்சுங்க. ஒவ்வொருத்தரா நாளையில இருந்து சாப்பாடுக்கு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ. சரிங்களா? இந்த மாரி வெளிய சாப்பாடு டேஸ்ட்டா எங்கேயுமே கிடைக்காது. இந்த காலத்துலயும் அன்லிமிட்டட் மீல்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுங்க. அது இருக்கட்டும், நீங்க எந்த ஊருங்க? எனக்கு சொந்த ஊரு ஈரோடுங்க. ஓ! அது சரி. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தாங்க இருக்கேன். ரங்கராஜபுரம். எங்கங்க வேல உங்களுக்கு? நானு ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆ ம். மாசத்துக்கு ₹1,50,000க்கு மேல சம்பளம் வருது. ம். கூடிய சீக்கிரம் ஃபாரின் போனாலும் போயிடுவேன். எங்க ஆஃபீஸ்ல என்ன பாரிஸ்க்கு அனுப்புறதா பேசிக்கிட்டு இருக்காங்க.